மடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பிகைன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம் சிஸ். ஸோ கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஸோ உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா, காத்திருப்புகளுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கான ஒரு அரியணை சிம்மாசனம் அவங்க போய் உட்காருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு அழகான குடும்பம் அமையும். நிறைய பேருக்கு ஃபேமிலி சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். ரொம்ப வருடங்களாக இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் முடியும். ஸோ அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருந்தாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுத்து போனாங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அதாவது சில பேர்லாம் முதலாளியாக இருக்கிறவங்க தொழிலாளியாக இருந்து தானே அந்த முதலாளி பொசிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையில் அடிபட்டு வந்தது இந்த வருடம் அது ஒரு பொசிஷனில் போய் உட்காருவாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த அடி நம்ம பட்டிருக்கோம் அப்படின்றத கூட அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்படியான ஒரு வருடமாக அவங்களுக்கு இது அமைய போகுது. ஸோ கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் கண்டகச்சினி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ அதனுடைய தாக்கம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. இவங்க ஆல்ரெடி நிறைய சோதனைகளை கடந்துட்டாங்க, நிறைய பொறுமைக்கான விஷயங்களை பார்த்துட்டாங்க, நிறைய விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்ற போது அதனுடைய தாக்கம் பெருசாக இருக்காது இவங்களுக்கு. ஸோ இன்னும் மேற்கொண்டு சில காலத்துக்கு அந்த பொறுமையை சோதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். ஓகே, நீ இந்த பொசிஷனுக்கு போயிட்ட, இந்த பொசிஷனில் இருந்து இப்போ நீ எப்படி நீ இன்னும் பொறுமையாக இருக்க போகிற. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம ரியாக்ட் பண்ணுறது வேறையாக இருக்கும். ஒரு பெரிய பொசிஷனில் போயிட்டு அங்கே நம்ம ரியாக்ட் பண்ணுறது வேறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சோதனைகள் தான் அவங்களுக்கு வரும். ஸோ அப்படியான பாதிப்புகள் வேணால் அவங்களுக்கு ஏற்படலாம். ஸோ கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயங்கள் இது. ஸோ இவங்களுக்கான ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சில இடங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் அவங்க கண்ட்ரோலை அவங்களே இப்படி புல் பண்ணி இழுத்துப்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, வேண்டாம், இது நம்மளுக்கு சரியில்லாதது, இப்படியே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸானதாக இருக்கும். மைனஸ் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களாக இருக்க போகுது? ஸோ மைனஸ்ன்றது ஒரு விஷயம் உருவாக்குறாங்க, ஒரு செயல் செய்கிறாங்க, அது உடனே அவுட்கம் கிடைக்கும்னு கிடையாது. அது சொதப்பல்ல கூட முடியும், ஃபெயிலியர் கூட ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு உட்காந்துடுறது, இதுக்கு மேலே அதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறது, அது அவங்களுக்கு மைனஸ் கொடுக்கும். அகைன் அண்ட் அகைன் அதை ட்ரை பண்ணணும். ஸோ கன்னிராசியில் பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது. நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி மேலே வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் அமைய போகிறதெல்லாம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஸோ கன்னிராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ ஹஸ்த நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா, இவங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்கும். இவங்களுக்கு தான் இந்த ஆண்டு, இவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்க போகிற ஆண்டு. இவங்களுடைய பவர் என்ன, இவங்களுடைய ஒரு கெப்பாசிட்டி என்ன, இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு வருடமாக இவங்களுக்கு இருக்க போது. இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், ஆன்லைன் ரீதியான வாய்ப்புகள் நிறைய வரும். ஸோ ஒரு கான்வர்சேஷன் வரும், அதாவது அவங்களுடைய ஸ்பவுஸ் கிட்ட இருந்து, பார்ட்னர் கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன் வரும். பிரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால், மெசேஜ் அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ரீஸ்டார்ட் பண்ண இனிஷியேஷன் பண்ணுறதுக்கான விஷயம். ஸோ இது எல்லாமே இதுக்கு பிஹைண்டில் இருக்கிறது இவங்களுடைய பவர் அண்ட் வேல்யூ மற்றவங்களுக்கு தெரிகிற விதமாக தான் இருக்க போகுது. இவங்க தேடி ஓடின காலம் போயிட்டு இவங்களை தேடி எல்லாம் வர காலமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா அதுதான் அவங்களுக்கான ஜஸ்டிஸ். நீங்கள் எவ்வளோ தேடி ஓடினீங்க, இப்போ உங்களுக்கு நான் இதை அனுப்புகிறேன், உங்களை தேடி எல்லாத்தையும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் அவங்களுக்கு இந்த விஷயத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. ஸோ இந்த கண்டகச்சனி இவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஸோ பாதிப்புகள்னு பார்க்கும்போது இவங்க சில நேரத்தில் ஹானஸ்டாக இருப்பாங்க. ஸோ ஜஸ்டிஃபையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது சில கிளாஷஸ், மற்றவங்க கிட்ட சில கிளாஷஸை உருவாக்கி கொடுத்துரும்.
ஆப்வியஸ்லி நம்ம நேர்மையாக இருந்தாலே நிறைய பேரோட எதிர்ப்புகளை நம்ம சம்பாதிப்போம். அப்போ இவங்க அந்த மாதிரி ஹானஸ்டாக இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளும் உருவாகும். ஸோ இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் அடி வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா அடிபட்டுட்டோம், நல்லா மன ரீதியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் புதுசாக பட போகிறதில்ல, அதனால் மீண்டும் எழுந்து ஓடலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. அது அவங்களோட ப்ளஸ்ஸாக இருக்கும். மைனஸ் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு தெரியாத காரியங்களில் உடனே போய் யோசிக்காமல் செஞ்சிடுறது, அவசரப்பட்டு செஞ்சிடுறது, யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்ஷனில் இறங்கிடுறது, இதெல்லாம் மைனஸாக அமைச்சிடும். ஸோ கன்னிராசியில் பிறந்த அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்கள் கண்ணு எதிர்க்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்டதாக அமைய போகுது மேம்? சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னா, எதிர்பாராத திருப்புமுனை ஆண்டாக இருக்க போகுது. இவங்க லைஃப்பில் எந்த வயதினராக இருந்தாலுமே இது வரைக்கும் பார்க்காத திருப்புமுனையை இந்த ஆண்டு பார்ப்பாங்க. ஒரு திருப்புமுனை தரக்கூடிய வருடமாக, ஒரு மனுஷனுக்கும் ஒரு திருப்புமுனை ஒரு வருடம், ஏதாவது ஒரு வருடம் 2 வருடம் அது நடக்கும். 30 வயசில் ஒன்று, 50 வயசில் ஒன்று, 20 வயசில் ஒன்று, அந்த மாதிரி இந்த வருடம் அவங்களுக்கு ஒரு திருப்புமுனை வருடமாக இருக்க போகுது. ஸோ இதில் அவங்களுடைய உண்மையான பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, ஸோ அவங்க பிஹைண்டில் யார் இருக்கிறா, எந்த தெய்வ அந்த அனுகிரகம் அவங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் அவங்களால உணர முடியும். அப்படி ஆல்ரெடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த திருப்பு முனையில் அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு கனெக்டாக இருக்குது அப்படின்றதையும் உணர போகிறாங்க. அப்படி ஒரு ஆண்டாக இவங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நிறைய இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அந்த உதவக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு அதிகமாக அந்த ஒரு திருப்பு முனையில் அவங்களுக்கு நடக்க போகுது. நிறைய பேர் இந்த ஆண்டில் சேரிட்டி ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு டெண்டன்சியோட தான். ஸோ அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. ஸோ இவங்களுக்கு அந்த கண்டகச்சனையோட பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது? ஸோ இவங்களுக்கு இந்த பாதிப்பு ரொம்ப இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அந்த திருப்புமுனையே பாசிட்டிவாக தான் அமைய போகுது. ஸோ இது வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருக்குது, ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுன்னா இனிமேல் அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் கிடையாது. ஆனால் இவங்க இமோஷனல் ரீதியாக கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பர்சனலாக இதுலேயும் போய் மாட்டிக்கூடாது. ஸோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது வேறு, சில பேர் அதையே ஹெல்ப் தானே சொல்லிட்டு அது ஒரு நபர் மேலே கொடுத்து ரிலேஷன்ஷிப்பாக போய் மாட்டிப்பாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் அது பர்சனலாக கொண்டு போகும்போது பாதிப்புகளை கிரியேட் பண்ணிவிடும். கண்டிப்பாக. இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது உழைப்பே தெய்வம், அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இவங்களுடைய உழைப்பில் தீவிரமான வேலைகளை அவங்க கொடுக்கணும், டிட்டர்மினேஷனோடு இருக்கணும், அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே. மைனஸ் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவங்க பேச்சை கேட்குறது மைனஸாக அமைஞ்சிரும். இவங்க போய் இவங்களோட பிரச்சனையை மற்றவங்ககிட்ட சொல்கிறது அண்ட் மற்றவங்களோட சஜஷன் இவங்க கேட்குறது, மற்றவங்களோட பிரச்சனை இவங்க காது கொடுத்து கேட்குறது, இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக அமைஞ்சிரும். ஸோ கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயமும் ரொம்ப சிறப்பானதாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா கீழ்கண்ட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்னிராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு பலன்களை ரொம்ப சிறப்பாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்கீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.